ஆரம்பிச்சப்போ இருந்த அன்பு அதே லவ் இப்பவும் இருக்கா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. அட கடவுளே, ஓவர் நைட்ல என்னென்னமோ நடக்குதியா? ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்ற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணிருக்கியா? அடி பாவி நீமா என்னடா வெக்கமா? பிச்சைக்காரி எங்கான்னு இருக்கேன். அது மனுஷங்க மாதிரி செஞ்சு வச்சிருக்க பொம்மை, ஃபைட்ல யூஸ் பண்ற டம்மி. இப்போ என் பையனுக்கு 1 வருஷம் ஆச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பர்த்டே கூட ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து February 14 லவர்ஸ் டே. நான் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். எப்போவுமே வந்து ஒய்ஃப் தான் வந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பாங்க. சமைக்கிறது, எங்களுக்கு வந்து தம்பிக்கு சாப்பாடு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே ஒய்ஃப் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான் பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு அட கடவுளே, ஓவர் நைட்ல என்னென்னமோ நடக்குதியா? ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது நாங்கள் மேரேஜ் ஆகி ஒரு இப்போ 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷத்தில் இது வந்து எங்களோட 3வது செலிப்ரேட்டிங் டே. பெருசாலாம் எப்பயுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சிம்பிளாக தான் ஒரு சாக்லேட் அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். நான் வந்து சீக்கிரமாக இன்றைக்கி வந்து எந்திரிச்சிட்டேன். நானும் என் பையன் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோம். ஏன்னா என் பையன் தான் எப்பயுமே எழுப்பி விடுவான், அதே மாதிரி எழுப்பி விட்டான். பட் அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? ஆனால் ஒய்ஃப் தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணலாம், கடைக்கு போகலாம், காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பிளானில் இருக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே தான் நம்ம விளாகிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கடைக்கு போகிறோம். நானும் தக்ஷன் கடைக்கு போயிட்டு பால் வாங்க போகிறோம். சரிங்களா, நம்மலாம் பாக்கெட் பால் தான் பக்கத்துலேயே தான் கடை. நான் போய் வாங்கிட்டு வந்தலான்ட்டு கிளம்பிட்டோம். நம்ம லைன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுமலை அந்த வியூ பாயிண்ட் நல்லா சூப்பராகவே தெரியும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே சூப்பரான பெரிய வியூவாக தெரியும், நல்லாயிருக்கும். கடைக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து காஃபி போட போகிறோம். வருது என்னடா வெக்கமா? நாங்கள் 2 பேர் மட்டும்தான், அதனால் வந்து கொஞ்சம் ஊத்துறேன், 1 கிளாஸ் ஊத்துறேன். டெய்லி நான் தான் வந்து டீ போட்டு கொடுப்பேன். பட் இருந்தாலும் வந்து நான் டீ போட மாட்டேன், பொன்னாடி தான் டீ போடுவாங்க. எனக்கு அந்தளவுக்கு போட தெரியாது. ஏதாவது ஒன்று ஏதாவது தப்பாக பண்ணிடுவேன். அதனால் நிறைய கட்டாலே இதா இப்படி எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிங்க, டைமாச்சு. நமக்கு அந்தளவுக்குலாம் டீலாம் போட தெரியாதுங்க. டீ போட தெரியாது, காஃபி போட தெரியாது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பால் வந்து டீ போடுற 200 பால் என்ன சொல்லி கேட்குறாங்க வீட்டில். ஏன்னா பார்க்குறதுக்கு பெய்மா இருக்காங்களா? மிஸ்ஸஸ் அது மனுஷங்க மாதிரி செஞ்சு வச்சிருக்க பொம்மை, ஃபைட்ல யூஸ் பண்ற டம்மி. ஹாய் சார். கொஞ்சம் போட்டு நிறைய போட்டோன்னா அப்புறம் காரமாக இருக்குமாங்க. அவ்வளோதான், கொதிச்சிட்ருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து காஃபி இல்லை, டீ இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஜஸ்ட் மிஸ்லாம் பொங்கியிருக்கும். காஃபி இல்லை, டீ இல்லை, அதுக்கு பதிலாக வந்து பூஸ்ட் மட்டும் போட்டு கொஞ்சம் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பிச்சைக்காரி எங்கான்னு இருக்கேன். என்ன உடல் நம்ம எத்தனை வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம்?
லவ் பண்ண ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங்கில்? சொல்லு. அது ஏன் கேட்குற? நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு தம்பி, அந்த மாதிரி தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சொல்லுமா. நம்ம எத்தனை வருஷத்துல ஸ்டார்ட் பண்ண லவ் பண்ண? ரொம்ப யோசிக்கிறீங்க. 2014-15 நான் லவ் பண்ணி ஒரு 3-4 வருஷம் இருக்குமா? நீ லவ் பண்ணி ஒரு 3-4 வருஷம் இருக்கும். நான் லவ் பண்ண ஆரம்பிச்சு, நான் வந்து ஒய்ஃப் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் கம்ப்ளீட்டடு ஆயிடுச்சு. 2015 அந்த டைமில் தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்போலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து மேரேஜ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் வந்து 2022 நடந்துச்சு எங்களுக்கு மேரேஜ். இப்போ வரைக்கும் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2024 எங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறந்தான். இப்போ என் பையனுக்கு 1 வயசு ஆச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பர்த்டே கூட இப்போ ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணோம், February 2 தான். அதனால் ரொம்ப ஒரு ஹாப்பினஸ். நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு இது, எங்களுக்கு இப்படிலாம் நடக்குமா ஃப்யூச்சரில் அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு பலன் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதெல்லாம் ரொம்பவே நான் கடவுளுக்கு வந்து நான் ரொம்பவே நன்றி சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டோம். இப்போவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். ஆனாலும் லைஃப்பில் கொஞ்சம் மேலே வரணுன்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை. நிறைய பேர் வந்து எங்களை வந்து கஷ்டப்படுத்தி பேசுகிறது, நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே வரணுன்றது தான் எங்களோட. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், சரியா? நீ வந்து அதுக்கு பதில் சொல்லணும். சொல்லுவியா? என்ன கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் என்ன கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஏன்டா கல்யாணம் முடிச்சோன்ற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணியிருக்கியா? அடி பாவி நீமா? இல்லையே. ஃபஸ்ட்டு சீரியஸாக உண்மையை மட்டும் சொல்லு. அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணியிருக்கியா? சீரியஸாக உண்மையை மட்டும் தான் சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. என்ன சொன்னேன் சொல்லு. இப்படியா? நிஜமாவா? சரி, ஓகே. அப்போ வந்து எனக்கு என்ன கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி எந்த ஃபீல்மே பண்ணதில்லை. அப்படிலாம் இல்லை, ஜாலியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வேற என்னென்னலாம் ஃபீல் பண்ணுற? நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சப்போ இருந்த அன்பு, அதே லவ் இப்பவும் இருக்கா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்லை, என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறேன். என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கா? எடுத்து ஐயா வாடா போடான்னு சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். மைனஸ் சத்தமாக பேசிடுறேன். ஓகே, எல்லாமே முடிஞ்சு டைம் ஆயிடுச்சு. அந்த அவ ஏதோ தின்னுட்டு இருக்கா. தம்பி டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அடுத்து வேலை கிளம்ப வேண்டியதான்.